ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2019 நல்ல வரவேற்பு பெற்ற Yamaha MT-15 அண்ட் Yamaha FZ வெர்ஷன் 3 ஸோ இந்த ரெண்டு பெஸ்ட் பைக்கோட கம்பேரிசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ Yamaha FZ வெர்ஷன் 3 சொன்னோன்னே ஸோ FZ வெர்ஷன் 3 இல்லை FZ-S வெர்ஷன் 3 கூட கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் ரெண்டு பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் காமன் தான், ஜஸ்ட் டிசைன் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இங்கே வந்து MT-15 கூட கம்பேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த கம்பேரிசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பைக்கோட இண்டிவிஜுவல் ரிவ்யூ, அதாவது FZ வெர்ஷன் 3 MT-15 தனித்தனியாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் ரிவ்யூ, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன் காலில் கொடுக்குறேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இருக்க இந்த கம்பேரிசன்லாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வந்து டிசைன். ஸோ ரெண்டு பைக்கோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன், அண்ட் அடுத்து வந்து ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசனில் எந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், என்னென்ன ப்ரைஸு, அடுத்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டு பைக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஸோ யாருக்கு அந்த ரெண்டு பைக் வந்து கரெக்டாக சூட் ஆகும், ஸோ யார் எந்தெந்த மாதிரி ஆளுங்க வாங்கலாம், ஸோ அந்த மாதிரியான சஜஷன் கொடுப்போம். ஸோ ரெண்டு பைக்கில் ஃபைனலாக வந்து எந்த பைக் பெஸ்ட்டு, ஸோ எந்த பைக்கை வாங்கலாம் அப்படின்ற சஜஷன் லாஸ்ட்டில் கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பைக்கோட அவுட்லுக் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு பைக்கோட அவுட்லுக் டிசைனும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவரை இல்லாத மாதிரி தான் டிசைன் இருக்குது. ஸோ FZ இடத்துல MT-15 எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஹெட்லைட்டு, இந்த டேங்க்கு சைஸு, ஸோ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது இது வரைக்கும் இல்லாமல். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பைக்ஸ்லுமே. ஸோ நல்ல ஒரு டீட்டெயில்டாக இருக்குது அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும். ஸோ இந்த மாதிரி இந்த அவுட்லுக் டிசைன் MT-15 FZ வெர்ஷன் 3 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா MT-15 கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ போத்லேயும் ரெண்டு பைக்லையும் நல்லா இருக்குது. அது கம்பேர் பண்ணுறப்போ MT-15 கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ டேங்க் டிசைனு, இந்த டெயில் லைட்டு, ஹெட் லேம்ப்பு, இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது இந்த ரெண்டு பைக் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரெண்டு பைக்கில் பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிள் ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த டேபிள் ஆர்டர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டுக்கு காலமில் வந்து பார்த்தீங்கன்னா MT-15 இருக்கும், செகண்ட் காலமில் FZ-S அண்ட் FZ வெர்ஷன் 3 ஸ்பெசிஃபிகேஷனு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிசி எடுத்துக்கலாம். சிசி எடுத்துக்கிட்டோம்னா 155 சிசி இதுக்கு MT-15க்கு, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 149 சிசி FZக்கு. ஸோ சிசியில் வந்து நம்ம எதையுமே சொல்ல முடியாது இந்த மாதிரின்ட்டு. ஆனால் இந்த MT-15 பார்த்தீங்கன்னா 4 வால்வ் இன்ஜினோட வருது, FZல பார்த்தீங்கன்னா 2 வால்வ் இன்ஜினோட வருது. ஸோ இப்போ நம்ம 4 வால்வ் இருக்கனால எதுக்கு இங்கே 4 வால்வ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ MT-15 பேசிக்காக பவர் தான் அதிகம். ஸோ அதனால் வந்து இங்கே 4 வால்வ் வந்து இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதிக பவர். ஸோ FZல வந்து 2 வால்வே போதும் அந்த பவர் கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் 2 வால்வ் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இந்த ரெண்டு பைக்ஸோட பவர் பார்க்கலாம். MT-15 பவர் பார்த்தீங்கன்னா 19.3 பிரேக் ஹார்ஸ் பவர் அட் 10,000 RPM. FZோட பவர் பார்த்தீங்கன்னா 13 பிரேக் ஹார்ஸ் பவர் அட் 8,000 RPM. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் பவர் வந்து எது அதிகமாக இருக்குன்ட்டு. MT-15 தான் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டாப் ஸ்பீடு, ஆக்சிலரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா FZை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ FZல வந்து பவர் 13 பிரேக் ஹார்ஸ் பவர் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல மைலேஜும் நமக்கு கிடைக்கும், ஏன்னா கம்மி பவர் யூஸ் ஆகுது. ஸோ ஃபியூல் வந்து மிச்சமாகும். ஸோ மைலேஜும் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். அடுத்து வந்து டார்க். ஸோ MT-15 டார்க் எடுத்துக்கிட்டோம்னா 14.7 Nm அட் 8,500 RPM. FZல பார்த்தீங்கன்னா 12.8 அட் 6,000 RPM. ஸோ இங்கே டார்க்கில் வந்து கொஞ்சம் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை பவரில் இருக்க மாதிரி. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1 Nm டார்க் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ டார்க் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சேம் தான். டார்க் மீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிலரேஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஃபியூல் டெலிவரி சிஸ்டம். ஸோ ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுமே ஃபியூல் இன்ஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்பரேட்டர் மாடலும் இல்லை, ஸோ ஆப்ஷனலாகவும் இல்லை. அண்ட் அடுத்து வந்து கூலிங் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா MT-15 பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ FZல வந்து ஏர் கூலிங் சிஸ்டம் தான். ஸோ இங்கே வந்து FZல வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுக்கல. ஸோ அதனால் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு வந்து MT-15 அதிக பவர் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அங்கே வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா அதிக பவர் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை கூல் பண்ணுறது லிக்விட் கூலிங் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும். FZல வந்து கம்மியான பவர் தான். ஸோ இதுக்கு ஏர் கூலிங்கே ஓகே தான். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க, ஸோ லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுக்காமலே. ஸோ அடுத்து வந்து நம்பர் ஆஃப் கியர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா MT-15 வந்து 6 கியர்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்து FZல பார்த்தீங்கன்னா 5 கியர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து கிளச் எடுத்துட்டோம்னா MT-15 வந்து ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து FZல வந்து வெட் மல்டிப்ளேட் கிளச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் தான் சொல்லணும் MT-15 பைக்கில். ஸோ பிரேக்ஸ் எடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா டியூல் டிஸ்க் தான் ரெண்டு பைக்லையுமே. ஆனால் ரெண்டு பைக்லையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ டியூல் சேனல் ஏபிஎஸ் இல்லை. ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் ரெண்டு பைக்லையும். ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன இந்த சஸ்பென்ஷன் சேஸஸ்லாம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துட்டோம்னா MT-15 பார்த்தீங்கன்னா 155 mm தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா FZ வெர்ஷன் 3 160 mm. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் அந்த மாதிரி இடிக்கிற பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஸோ கரெக்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அடுத்து டேங்க் கெப்பாசிட்டி எடுத்தோம்னா MT-15 வந்து 10 லிட்டர்ஸ், FZல பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் வருது. ஸோ இதுவும் போதுமான டேங்க் கெப்பாசிட்டி தான் சொல்லணும். ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை. மைலேஜ் எடுத்துட்டோம்னா ஸோ இந்த முக்கியமான மைலேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து MT-15 வந்து சிட்டியில்
ஸோ சிட்டியில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ரிவ்யூவில் வந்து நிறைய யூசர் ரிவ்யூஸில் சொன்னது என்னென்னா யூஸ் பண்ணவங்க சொன்னது சிட்டியில் வந்து 38 to 40 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைவேல வந்து கண்டிப்பாக 45 வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்து வந்து எப்படின்னா சிட்டியில் வந்து 45 வருதுன்னு சொல்கிறாங்க, ஹைவேல வந்து 50 வருது, 50 மேலேயும் வருது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக்கோட மைலேஜ். ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா FZ தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதிக மைலேஜ் கொடுக்குது MT-15 விட. அண்ட் அடுத்து வந்து டாப் ஸ்பீடு பார்க்கலாம். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா MT-15 வந்து 140 km/h போகும். அடுத்து வந்து FZ பார்த்தீங்கன்னா 120 km/h போகும். ஸோ இது எதனால் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பிரேக் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது MT-15ல. ஸோ அதனால் வந்து ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா MT-15 வந்து 1,60,000 கிட்ட வருது. FZ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் FZ வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 1,10,000 வரும். FZ S வெர்ஷன் 3 வந்து ஒரு 2 or 3,000 வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் FZ விட. ஸோ மற்றபடி எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ நம்ம மேஜரான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கம்பேர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஒரு பைக்கில் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து MT-15 எடுத்துக்கலாம். MT-15 அட்வான்டேஜ் அப்படின்றது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்வான்டேஜ் உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா பவர் டார்க். ஸோ பவர் டார்க் தான் இந்த பைக்கில் வந்து முதல் அட்வான்டேஜ். ஸோ ஏன்னா வந்து 150cc நேக்டு ஸ்போர்ட்ஸில் அதிக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக் இந்த பைக் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம அட்வான்டேஜாக சொல்லி ஆகணும். அடுத்து வந்து செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ டாப் ஸ்பீட் ஆக்சிலரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பைக்கோட அதிகமாகவே இருக்குது. ஸோ முக்கியமாக FZ கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாகவே இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மூணாவது அட்வான்டேஜ் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு. ஸோ பேசிக்காக 150cc ஸ்லிப்பர் கிளச் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டாமினார் ஸோ இந்த மாதிரி அதிக சிசி 390 KTM 390 இந்த மாதிரி பைக்கெலாம் கொடுப்பாங்க. ஸோ 150cc கொடுக்குறது ஸோ நமக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜாக சொல்லணும். ஸோ அடுத்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது எப்படி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் சொல்லணும். ஏன்னா 1,60,000 ஆகுது. ஸோ நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பைக் வாங்குறதுக்கு. ஸோ இருந்தாலும் இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த டெக்னாலஜிக்கு இந்த ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜாக கருத முடியாது. ஆனாலும் சொல்லணுன்றதுனால சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து FZ and FZ S வெர்ஷன் 3யோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கம்ஃபர்ட் தான் நல்ல அட்வான்டேஜ். ஸோ கொஞ்சம் பேக் பெயின் ஸோ இந்த மாதிரி வராது. வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் மற்ற பைக் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ மற்ற பைக்கில் கம்மியாக இருக்கும், அதை விட இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்ததில்ல இதுதான் சொல்கிறாங்க நிறைய பேர். அடுத்து மைலேஜ். ஸோ 150cc ஏற்ற நல்ல மைலேஜ் வருது. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து வந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்து ஃபுல் பைக் தான் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஒரு 1,10,000க்கு ஏற்ற நல்ல பைக்குன்னு தான் இந்த பைக் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் எனக்கு தோன்ற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கூலிங் சிஸ்டம் தான். ஸோ லிக்விட் கூலிங் கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருந்திருக்கும் கொடுத்துருந்தா. ஸோ லாங் ட்ரிப் போகிறதுக்கு இந்த மாதிரி. ஸோ இருந்தாலும் வந்து ஏர் கூலிங்கே நமக்கு வந்து ஏற்றது தான். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஏர் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ரெண்டு பைக்ஸ் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து MT-15 வந்து யாருக்கு ஷூட் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு பவர் ஆக்சிலரேஷன் டாப் ஸ்பீடு லாங் டிரைவு ரேசிங் ஸ்டைலு ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு MT-15 வந்து ஒரு நல்ல சூட்டபுளான பைக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியாக பார்க்குறவங்க வந்து நீங்கள் இந்த பைக் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ ஒர்த்ஃபுல்லான ப்ரைஸு. அண்ட் அடுத்து FZ வெர்ஷன் 3. ஸோ இந்த பைக் வந்து யாராவது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு கரெக்டான ப்ரைஸ் 1,10,000 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் நல்ல பவர் நல்ல டிசைன் நல்ல மைலேஜோட நல்ல கம்ஃபர்ட் கம்மியான வைப்ரேஷன் ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி எதிர்பார்க்குறவங்க நீங்கள் இந்த பைக் தாராளமாக வாங்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல பைக் தான். ஸோ எந்த பைக் வாங்குறதுன்னு தெரியல இந்த ரெண்டு பைக்கில் ஒரு குழப்பத்தில் இருக்கவங்கள ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து MT-15 வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த ரெண்டு பைக்கும் வந்து பெஸ்ட் பைக் தான். ஸோ ரெண்டு பைக்கில் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது MT-15 வந்து எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால என்னோட சஜஷன் வந்து MT-15 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பைக்கில் எது வாங்குறது தெரியலன்றவங்க வந்து MT-15 தாராளமாக சூஸ் பண்ணலாம். நல்ல சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு.